ஓட்டு வந்து மாற்றம்னு சொல்லி வர சீமான் அண்ணனுக்கு இருக்குமா, இந்த தேசிய கட்சிக்கு திராவிட கட்சிகள் இருக்குமா? சீமானு தானே இருக்கு எங்கள் ஓட்டு. என்ன காரணத்தினால? ஆனால் போல்டாக பேசுகிறாரு, நல்ல செயல்கள்லாம் முன்வைக்கிறாரு, அதனால என்ன சீமான் பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அவர் கம்பீரம் தானே, நல்லா பண்ணுறாரு, மக்கள் செய்வார்னு நினைக்கிறேன் ஆட்சி வந்தா. நல்லா கேள்வி வைக்கிறாரு, ஏதாச்சும் தப்பு நடந்தா. நானே எங்கள் காலேஜ் போகிறோம்னா எல்லாம் சீமானுக்கு தான் போகிறோம். சீமான் பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது இருக்கா? விவசாயத்தை நல்லா இது பேசுவார், நன்மையாக பேசுவார். சீமான் அவர்கள் தான். சீமான் அண்ணனுக்கு என்ன காரணத்தினால? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு, இப்போ இந்த வாட்டி சீமானனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டுருக்கேன். அவர் பேச்சில் உங்களுக்கு பிடிச்சது எது இருக்கா? அவங்க மாணவர்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இடம் சொல்லியிருக்காங்க, அதான் பிடிக்கும். அதனால் சீமானனுக்கு மட்டும்தான் எங்களோட ஓட்டு. எப்பவுமே எங்கள் ஓட்டு சீமானனுக்கு தான். என்ன காரணத்தினால? கொஞ்சம் விவசாய பற்றி பேசுவார், எல்லா இளைஞர்களையும் ஒரு ஜாலியாக பேசுவார். எதனால? எதனாலனா அவங்க உதவி செஞ்சுருக்காங்க, நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு கல்விக்கு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ உள்ளவங்கலாம் உதவி செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பணத்தை எடுத்துக்கிறாங்க. இப்படிதான் சீமானுக்கு தானே இருக்கும் என்னோட ஓட்டு. என்ன காரணத்தினால? அவர் தனிமையாக எல்லாத்துக்கும் இது பண்ணுறாரு, போகிறாரு வராரு. அதனால மக்களுக்கு பேசுகிற அரசியல் உங்களுக்கு பிடிச்சது? மக்களுக்காக எதுவும் செய்கிறேங்கிறாரு, விவசாயிக்காக நின்று போராடுறாரு, அந்த ஒரு காரணத்துக்காக.